நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். அல்லேலூயா. தேவன் மீண்டும் இன்னொரு வாரம் நம்மளுக்கு கொடுத்து நன்றாக அவரோட சன்னிதானத்தில் அவரை துதிக்க, அவர் ஆராதிக்க, முக்கியமாக அவரோட வார்த்தையை தியானிக்க நம்மளுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு, இந்த சிலாக்கியத்துக்கு தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. இந்த நாளில் விசேஷமாக நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்னது பிரகாரம் பிரதர் தேவா அவர் குடும்பத்தோடு அவர் மனைவி பிள்ளைகளோடு வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி அவர் வரவேற்போமாக. ரொம்ப நாளாக காணாத போன ஆட்டுக்குட்டி மாதிரி சிஸ்டர் மகேஷ். ஆனால் டெய்லி அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். ஆண்டவரோட வசனம், ஆண்டவரோட பாட்டு அவங்க டெய்லி எனக்கு அனுப்புவாங்க. அது எனக்கு காலையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் அவர்களும் கரங்களை தட்டி வரவேற்போமாக. கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். மீண்டும் உங்களை எல்லாத்தையும் சுகமாக வைத்து நடத்தின தேவன் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த 3 பகுதியும் குறித்து நாம் சற்று தியானிப்போமாக. முக்கியமாக கொஞ்ச நாளாக நான் ரொம்ப யோசிக்கிறேன். இந்த மலேசியா தேசத்துலேருந்து எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருப்பேன் தெரியுமா. ஏன்னா அந்த நாட்டில் நடக்கிற நிலவரம் பார்த்து, அக்கிரமும் பார்த்து எனக்கு பிடிக்கல. என் பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிட்டேன், முடிஞ்சாக்கா இந்த மலேசியா விட்டு ஓடி போங்கடாங்க, வேறு எங்கேயாவது ஆஸ்திரேலியாவுக்கா கனடாவுக்கா எங்கேயாவது போயிருங்கன்ட்டு அப்படின்ட்டு நான் அவங்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த தேசத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை எல்லாத்தையும் பறிக்கிறார்கள். அண்மையில் நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த பொட்லைனில் பாருங்கள், இந்த ஃபார்வர்டிங் பண்ணுறானுங்களே, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் செய்கிறானுங்க பாருங்கள். அவனுங்க சீனனுங்களோ தமிழர்களோ கஷ்டப்பட்டு அந்த ஃபார்வர்டிங் கம்பெனி கட்டி முன்னேற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த வியாபாரத்தை இப்போ அண்மையில் அவருங்க என்ன சட்டம் கொண்டாருனாக்கா, அதில் அந்த உங்களோட லைசன்ஸு மத்தியாச்சுன்னா ரினியூ பண்ண போகிறோங்களே, திரும்பி நீங்கள் ரினியூ பண்ணுறதுனாக்கா உங்களோட ஷேர், கம்பெனி ஷேர், நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின அந்த கம்பெனி ஷேர் 51% நீங்கள் பூமி புத்திராவுக்கு கொடுத்தாகணும். அதாவது மலாய்க்காரங்களுக்கு கொடுத்தாகணும் அந்த ஷேரு. எப்படி இருக்குது? அநியாயமாக இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இரவும் பகலும் உழைத்த கட்டின அந்த கம்பெனி அதில் 51% நீங்கள் பூமி புத்திரா கொடுக்கணுமா. அவனுங்க காலாட்டிக்கிட்டு சும்மா அவனுங்க காசு போட்டுட்டு அந்த ஷேர், அப்போ 51% அவனுங்க எடுத்துட்டாக்கா அந்த கம்பெனிக்கு யார் மேஜர் ஷேர்? மலாய்க்கண்ணங்க ஆயிடுறானுங்க. ஒன்றும் உழைப்பு ஒன்றும் போடாமல் அவனுங்க மேஜர் ஷேர் ஹோல்டர். அப்போ அவன் சொன்னது தான் நீங்கள் கேட்டாகணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கே கொஞ்ச நாள் ரொம்ப பிடிக்கல. ஆனால் இந்த வாரம் வேத வசனத்தில் வாசிக்கும்போது, அந்த பிரசங்கம் நான் தயார் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி உண்டானது. ஆண்டவர் என்ன இப்படி பேசுகிறாரு? நான் இந்த தேசத்தை ஓடி போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மலாம் இந்த தேசத்தோட குடிமகன், வி ஆர் சிட்டிசன், வர்க்க நகாரா, புரியுதுங்களா? அப்படி பற்றோடு நம்ம இந்த தேசத்தில் வாழ்ந்து கொட்டுறோம். யார் எங்கே கேட்டாலும் இப்போ உதாரணத்தில் நம்ம இந்தியாவிலேருந்து வந்தவங்களா அல்லது நாங்கள் சைனாலேருந்து வந்திருந்தாலும் நான் சைனாக்காரன்னு சொல்ல முடியாது. சைனாக்காரன் ஏற்றுக்கோனேன், போடா அப்படின்னு வேட்டுட்டுருவான். அதே போல் இந்தியாக்காரங்கள்ட்ட போயிட்டு இந்தியா தேசத்தில் நான் இந்தியாக்காரன், இது என் தேசம் நீ சொன்னால் ஏற்றுக்கோணுமா? முடியாது. ஏன்னா நம்மளோட பிரஜா, அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் மலேசியா. எங்கே போனாலும் நான் மலேசியாக்காரன் தான் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், நம்ம இந்தியாக்காரன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இவனுங்க சுற்றி செய்கிற அநியாயங்கள், அக்கிரங்களை பார்க்கும்போது நம்மளை அப்படியே ஒதுக்குறானுங்க. அப்போ இது நியாயமா அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கேள்விக்குறி வரும்போது, பேசாமல் இந்த தேசத்தை விட்டு வேறு எங்கேயாவது போய் நம்ம உழைச்சி சம்பாரித்து பொழைச்சிக்கலாம். ஏன்னா நம்மளோட பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட எதிர்காலம் ரொம்ப கவலையாக இருக்குது. நம்மளே இந்த மாதிரி ஒரு யோசனையில், இந்த மாதிரி சிந்தனையிலே கஷ்டத்தில் போகும்போது வருங்காலத்தில் நம்மளோட பிள்ளைகள் இனி எப்படி கஷ்டப்படுவார்கள்? ஏன்னா இவனுங்க அப்படி தான் போதிக்கிறார்கள் அவங்களோட ஜனத்துக்கு, அவங்களோட மதத்துக்கு. நம்மளை எப்போ பார்த்தாலும் அவனுங்க நம்மளை பெண்டாத்தாங்கன்னுவானுங்க. நம்மெல்லாம் அந்நியர்கள். எங்கேயோ இப்போ இந்தோனேஷியாக்காரன் வந்தானாக்கா நம்ம பெண்டாத்தாங்கன்றோம். இந்தியா பங்களாதேஷ்காரன் நீங்கள் வந்தாக்கா நம்ம பெண்டாத்தாங்க தான் சொல்கிறோம். இப்போ நம்மளையும் இவனுங்க சாப் பண்ணுறானுங்க.
இங்கேயே பிறந்து வளர்ந்து நம்ம எத்தனை ஆண்டு, ஏன்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ருக்கு ருக்கு நகர, என் வாயில் ருக்கு தங்கான்னு வருது, ருக்கு நகர, அதெல்லாம் கோர்பட்ட கப்ரச்சாயன் கப்பட துஹான் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். கப்ரச்சாயன் கப்பட ராஜா டன் நகர. அப்போ இந்த தேசத்துக்கு, ராஜாவுக்கும் இந்த தேசத்துக்கும் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்று போதித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலை பார்த்து நம்ம ஓடி போயிடலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அது குறித்து தான் பேசுகிறார். பழைய ஏற்பாடு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளுமா, பழைய ஏற்பாடு வசனம் வாசித்த அந்த வசனம் எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 4-7 வரை. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம், இஸ்ரேல் மக்கள்கள் ஆரம்பத்தில் எங்கே அடிமையாக இருக்கிறதாக, முதலாவதாக எந்த ஊரில்? ஈஜிப்டில். ஈஜிப்ட் எத்தனோ 100 ஆண்டுகள் அவர்கள் 200,000 இயர்ஸ் அவர்கள் அந்த பூமியில் அடிமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்போ ஆண்டவருக்கு இவர்கள் அன்றாட ஜபித்து ஆண்டவர் அவர்களோட கண்ணீர் பார்த்து அவர்களை விடுதலையாக்குறார்கள். மோசஸ் மூலியமாக அவர்கள் எகிப்து தேசத்தில் அந்த அடிமையாக வேலை செஞ்ச அந்த ஊர்லேருந்து காப்பாற்றுறாரு. புரியுதுங்களா? ஆனால் அவங்களை காப்பாற்றி ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பாலும் தேனும் வடிகிற பூமிக்கு உங்களுக்கு நான் கொண்டு போகிறேன், அந்த பூமியை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், அந்த பூமியிலே நீங்கள் நிரந்தரமாக உங்கள் பேர பிள்ளைகளோடு நீங்கள் சந்தோஷமாக ஆண்டு வாழ்வில் நின்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்து அதே போல் ஆண்டவர் செய்தார். அந்த பாலும் தேனும் வடிகிற பூமி எருசலேம் என்ற ஊரிலே அவர்கள் ஆண்டவரோட சபைகள் சோலமன் ராஜா கட்டினார். அப்போ அந்த சபையிலே அவர்கள் அந்த பூமியிலே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பின்பு இவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். மீண்டும் பாவத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரோட கற்பனைகள் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆண்டவர் மோசஸ் மூலியமாக 10 கற்பனைகள் கொடுத்து, இந்த கற்பனை பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படியுங்க, என்னோட வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படிங்க, என்னை என்று வேறு எந்த தேவன் உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வணங்குங்க, நான் உங்களோடு இருப்பேன். இரவும் பகலும் அவர் ஆண்டவர் பகல மேகமாக இவர்களுக்கு என்ன செய்யணும், வெயில் பெறுகிறார், மனாந்தரமாச்சே, மேகத்தில் அவர்களுக்கு பாதுகாத்து வழி நடத்தின தேவன். ராத்திரியில் அவர்களுக்கு சூரியனை வெளிச்சத்தை கொடுத்து அவர்கள் வழி நடத்தின தேவன். உங்களோடு நான் வந்த தேவன், இனியும் தொடர்ந்து நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன தேவனே இவர்கள் மறந்துட்டு அந்நிய தேவன் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் கடுப்பாயிட்டாரு. எத்தனோ தீர்க்க தரிசனம் மூலியமாக இவர்கள் எச்சரித்தாரு, மனமாருங்க, திரும்பங்க, இப்படி செய்யாதுங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள். ஆனால் இவங்களுக்கு கேட்கல. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் கேட்கலனாக்கா மீண்டும் நீங்கள் அடிமையாக திரும்பி உங்களை அனுப்பிடுவேன் அப்படின்ட்டு ஆண்டவர் அவங்களுக்கு வார்னிங் கொடுத்தாரு. அப்பைக்கும் இவங்க கேட்கல, கீழ்ப்படையல. அதே போல் ஆண்டவர் மீண்டும் அவரோட 2வது தடவை எங்கே அனுப்புகிறாரு அடிமையாக? பேபிலோன் தேசத்துக்கு. நெபுக்கத்நேச்சர் ராஜா கீழே இவர்கள் அடிமையாக இருந்தார்கள் 70 வருஷமாக மீண்டும் அடிமையாக இருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் 2வது தரமாக உங்களுடைய இந்த பூமிக்கு நான் அனுப்பினேன், அடிமையாக இந்த பூமி. ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த பூமி பாலும் தேனும் வடிகிற பூமி இந்த பேபிலோன் தேசம் அல்ல. நீங்கள் எங்கே நான் 2வது மீண்டும் உங்களை எடுக்கணும், அந்த எருசலேமிலிருந்து உங்களை நான் கொண்டு வந்தேன். அதுதான் உங்களோட பாலும் தேனும் வடிகிற பூமி. நிரந்தரமாக உங்களுக்கு கொடுத்த அந்த பூமியிலேருந்து நான் எடுத்துட்டேன். ஆனால் எடுத்து இப்போ இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாருங்க. வாசிமா எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 4-7. ஆண்டவர் அங்கே அனுப்பி அவர்களுக்கு இஸ்ரேல் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த பூமியில் நீங்கள் வாழுங்க அப்படின்ட்டு சொல்கிறாருங்க. வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின பாபிலோனுக்கு அனுப்பிவிட்டாரு எருசலேமில் இருந்து. ஏன்னா நீங்க கீழ்ப்படியாம ஆண்டவர் வணங்காம இருந்ததுனால
ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுத்துறதுனால உங்களை எருசலேம், அந்த பாலும் தேனும் வடிகிற பூமியில இருந்து உங்களை இப்ப பாபிலோனுக்கு நான் அனுப்பி விடுறேன் அடிமையாக. அப்ப வசி அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் நீங்கள் வீடுகளை கட்டி, நீங்க அந்த தேசத்துல வீடுகள் கட்டி குடியிருந்து தோட்டங்களை நட்டு அவர்களின் கனியை சாப்பிடுங்கள். அதுல வருகின்ற கனிகள் நீங்க சாப்பிட்டு, நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி, நீங்க கல்யாணம் பண்ணுங்க. அந்த தேசத்துல குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்று, உங்களோட பிள்ளைகள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளைகளோ நீங்க பெத்து எடுத்து, உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு, உன் குமாரன் அதாவது ஆணும் பெண் பிள்ளைகளையும் உங்கள் குமார்த்திகளை புருஷருக்கு கொடுங்கள். அவங்களையும் கல்யாணம் பண்ணி விடுங்க அந்த தேசத்துல. அப்ப 70 வருஷமாக நீங்க பாபிலோன் தேசத்துல இருக்கிறீங்க. அந்த தேசத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெத்து, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ நீங்க பெத்து, அந்த பிள்ளைகளுக்கு அங்கேயே நீங்க கல்யாணம் பண்ண விடுங்க. அப்புறம் இவர்களும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெறட்டும், அவங்களும் பிள்ளைகளை பெத்து எடுக்கட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி, அது குறுகாமல், அப்ப உங்களோட குடும்பம் பெருக வேண்டும். அங்க போயிட்டு நீங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணாதுன்றார் ஆண்டவர். அங்க போயிட்டு இல்ல எனக்கு ஒரு பிள்ளையே போதுன்னு சொல்லாதீங்க. ஆனா நீங்க பெத்தெடுத்து உங்களோட குடும்பம், உங்களோட வரலாறு, வம்சம் வளர வேண்டும், பெருக வேண்டும் தான் ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பின்பு பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த பட்டணத்துக்காக நீங்க சமாதானமாக இருக்க வேண்டும். அந்த பட்டணம், நீங்க தங்கி இருக்கிற அந்த பூமி, அந்த பட்டணம் வளர வேண்டும், முன்னேற வேண்டும். அந்த பட்டணத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். தொடர்ந்து அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். உங்களுக்கும் சமாதானம். அப்ப அந்த நீ தங்கி இருக்கிற பட்டணம் அது சமாதானமாக இருக்கும்போது, அந்த பட்டணம் வளர்ச்சி அடையும் போது, அந்த பட்டணத்துல முன்னேறும் போது, அந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் சமாதானம் உங்களுக்கும் உண்டாகும். ஏன்னா நீங்கள் அந்த பட்டணத்துல தங்கி இருக்கிறீங்க. அப்படி சொன்னா ஓகே. இன்றைக்கு இது நான் படிக்கும் போது நான் நினைத்து கொண்டிருக்கிற, நான் சிந்தித்த காரியத்தை குறித்து ஒரு கேள்விக்குரிய ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என்னையே கேட்டாரு, நீ இந்த தேசத்தை விட்டு, ஆண்டவர் எனக்காக கொடுத்த தேசம், நம்மளுக்காக கொடுத்த தேசம் தான் மலேசியா தேசம், கீதா அடலா வர்க நகர மலேசியா. ஆனா இவனு பண்ற அநியாயம் அக்கறங்களை பார்த்து நம்ம ஓடி போலான்னு ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசம் தான் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நீ இந்தியா தேசத்துல உங்களோட பரம்பரையால உங்க தாத்தா பாட்டி இருந்திருக்கலாம். ஆனா இப்போது உங்களோட தேசம் மலேசியா. இந்த தேசத்துக்காக நீங்க பாடுபட வேண்டும். இதுதான் உங்களோட தேசம், உங்களோட இல்லம், உங்களோட நாடுன்ட்டு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் பைபிளோட கொண்டு போனது இதுதான் சொன்னார். இன்றைக்கும் அதே தான் நம்மள்கிட்ட சொல்றார். இதுதான் உன் நாடு. இந்த நாட்டிலே நீ வீடு கட்டி, நீ நிலம் வாங்கி பயிர் பண்ணி, இங்க உழைச்சி, இங்க வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்க வேண்டும். உங்க குடும்பத்தை நீ வாழ வைக்க வேண்டும். இங்கேயே நீ திருமணம் பண்ண வேண்டும். இல்லை நான் இந்தியாவில் ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க உட்காந்துட்டு இருக்காதீங்க. சரியா? இந்த மலேசியா தேசத்துல உனக்கு ஆண்டவர் காட்டுவார், உனக்குன்ட்டு ஒரு பொண்ணு, உனக்குன்ட்டு ஒரு ஆண். அந்த ஆண் மகனோ பெண் மகனோ நீ கல்யாணம் பண்ணி, ஓகே நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், நான் பெத்தெடுக்கிற பிள்ளைகளாம் கஷ்டப்படணும், அதுக்காக நீங்கள் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்க. பெத்தெடுக்காதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பெத்தெடுக்க. அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அதுவும் வளர்ந்து அந்த பிள்ளைக்கும் நீ கல்யாணம் பண்ணி விடு. நீங்கள் பேர பிள்ளையை பார்க்கணும், வளரணுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் முன்னேறணுன்னு தான் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, இந்த தேசத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். சுத்தி அநியாயம் நடந்து கொண்டிருக்குது, அக்கிரமங்கள் நடக்கும். நம்மளுக்கு தெரியும், நம்ம அரசியல்வாதிகள் நம்ம 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 கட்டுற வரி பணத்தை, நம்ம போடுற பணத்தை, நம்ம உழைக்கிற உழைப்பு எல்லாத்தையும் திருடு கொண்டு போறாங்க. அதை நான் சொன்ன பிரகாரம் பாருங்க, கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி, ஃபார்வர்டிங் கம்பெனி நம்ம கட்டிட்டு அவங்க திருடிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம் கண் முன்னுக்கே நடக்கின்ற காரியங்கள். வேத வசனத்தை சொன்ன பிரகாரம் இருக்குது.
இல்லைங்களா? ஆனால் இருந்தபோதும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுக்காக நீங்க ஜெபிங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நான் மீண்டும் வருவேன், சொன்னபடியே வந்து உங்களுக்கு நியாயத்தை தீர்ப்பேன், உங்களுக்கு நித்திய வாழ்வு நான் கொடுப்பேன். இது உங்களோட நிரந்தரமான இல்லம் இல்லை, பரலோகதான் உங்க நித்தியமான இல்லம். அதுக்காக நீங்க பாடுபட வேண்டும், அதுக்காக நீங்க உண்மையாக இருக்க வேண்டும். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? அந்த இஸ்ரேல் மக்கள்கள், அந்த பேபிலோன் தேசம் உன்னோட தேசம் இல்லை, உனக்கு கொடுத்த நான் தேசம் எருசலேம், பாலும் தேனும் வடிகிற பூமி. ஆனா மீண்டும் உங்களை நாங்கள் கொண்டு போவேன். புரியுதுங்களா? ஆனா இருக்கிற வரைக்கும் அந்த பூமிக்கு, அந்த மண்ணுக்கு நீங்க உண்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் இதுதான் சொல்றாரு. நம்மளுக்கு தெரியும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள், இதெல்லாம் கேட்டு. ஏன்னா பாருங்க, கடந்த தேர்தலில் 14ஆம் தேர்தலில் நம்ம ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம். பக்கத்தான அரசாங்கத்தை இவனுக்கு தான் ஆள வேண்டும், சரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் இடையிலேயே இவனுக்கு வந்து பாருங்க திருடிட்டு போயிட்டானுங்க, நம்மளோட ஓட்டு திருடிட்டு போயிட்டானுங்க. திருடி போயிட்டு அவனுங்க தனியாக ஒரு அரசாங்கத்தை ஆரம்பிச்சாங்க, ஷரத்னு சொல்லி பக்காத்தான் நேஷனல் என்று ஆரம்பித்து அவங்கள. ஆனால் நம்ம ஓட்டு போட்டு ஒரு ஓட்டு தான் போட்டோம், அதில் ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம நியமிக்கிறோம். ஆனால் இந்த எலெக்ஷனில் நம்ம ஒரு ஓட்டில் 3 பிரைம் மினிஸ்டரை நியமிச்சிருக்கோம். எங்கேயாவது நாட்டில் நடக்குதா? எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ஆனால் மலேசியா போலே அதான் சொல்கிறாங்க, மலேசியா போலே, அப்பா பொண்ணு போலே அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அநியாயம். ஸோ இதெல்லாம் அநியாயம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ப்ரே அபவுட் இட். ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் இது நடக்காது. ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வச்சுட்டு இருக்கிறாரு. சரி, அது நம்ம பார்ப்போம் ஆண்டவரோட திட்டம் என்னவென்று. அதன் பிரகாரம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இவங்களுக்கு இது சொல்லி பிறகு ஆண்டவர் இவர்களுக்கு வந்து பாபிலோன் 70 வருஷம் பிறகு மீண்டும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு போகிறாங்க. எருசலேம் கொண்டு போயிட்டு அங்கும் மீண்டும் கீழ்ப்படியாதனால இப்போது எருசலேம்னு அவர்கள் வந்து ரோமர் ஆட்சி கீழே இருக்கிறார்கள். They were under the Roman Empire. பேபிலோன் வந்து காப்பாற்றி கொண்டு போன ஆண்டவர் இவனுங்களை மீண்டும் அதே கேரக்டர், மனம் மாறாதவர்களாக இருந்தார்கள் இஸ்ரேல் மக்களுக்கு. இப்போ இல்லைனாக்கா இவர்கள் ஆண்டவர் கீழ்ப்படியிருந்தாக்கா இவங்களோட ஆட்சியாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பூமியிலே அவர் பிறந்து வளரும் போது அது ரோமர் ஆட்சியாக இருந்தது. ஸ்டில் they were under ரோமன் எம்பரர், அந்த கண்ட்ரோல் இவங்களோட கண்ட்ரோல் இல்லை. அப்போ இங்கே வந்து ஒரு கேள்வி உண்டாகுது. இயேசு கிறிஸ்து காலத்தில் பாருங்க, இவனும் அப்பைக்கும் கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொன்னார், நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நீ கீழ்பண்டு நட. இப்போ ரோமர் ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சிக்கு நீ கீழ்ப்படிவதாக இருக்கணும். பேபிலோன் தேசத்தில் நீங்கள் வைக்கும்போது பேபிலோனுக்கு ஆட்சிக்கு நீங்கள் கீழ்ப்படிவதாக இருக்கணும். இப்போ ரோமர் ஆட்சி கீழே இருக்கும்போது நீங்கள் கீழ்ப்படியணும். ஆனால் இங்கே பரிசேயர்களும் சோதிக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவை, இந்த சட்டத்தை குறித்து வரி கட்டுறது நியாயமா இல்லையான்ட்டு. இப்போது நம்மளோட சுவிசேஷ பகுதி வாசிக்க கேட்போம். வாசிங்கன்னா மத்திய 22 வசனம் 15 22 வரை இன்னொரு சம்பவம் நடக்குது. அந்த ஆட்சியிலே நம்ம நியாயமா இருக்கணுமா, நியாயமாக கொடுக்க வேண்டிய வரி கொடுக்கணுமான்ட்டு ஒரு கேள்வி உண்டாகுது. மத்திய 22 வசனம் 15 22. அப்பொழுது பரிசேயர் போய் அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த ரோமர் ஆட்சி காலத்துல அவர் அங்க வந்து அவரோட ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். பாருங்க, அவரோட பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்க அநேக ஆச்சரியப்பட்டு அவரோட பின்னால அநேக ஜனங்கள் பின் போகிறார்கள். இப்ப இந்த பரிசேயர்கள் இயேசுவை எப்படியாவது அவர்களை பிரச்சனையில கொண்டு போயிட்டு அவரை பிடித்து சிறையில் வைத்து அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணுட்டு பிளான் பண்றார்கள். அப்போ இந்த பிளான்ல வந்து இப்போ வந்து இந்த ஏரோடியன்னாக்கா ஹேரோத், அப்போதான் எம்பரர், ரோமன் எம்பரர் ஹேரோது, அவருக்கு ஆமி அந்த அஸ்காரகனும்
இவரோட பரிசேயர்களோட சீசர்களும் அனுப்பி இயேசு போய் இப்படி கேள்வி கேளுங்க, என்ன சொல்கிறாரு, அதில் பிடிச்சி மாட்டி விட்டுருவோம், சுத்தல் விட்டுருவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், நீர் சத்தியம் உள்ளவர். அவங்க வந்து அப்படியே புகழ்றானுங்க பாருங்க. இயேசு பார்த்து அப்படியே தூக்குறாங்க, புகழ்றாங்க இயேசுவை. நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், சத்தியம் உள்ளவர் என்றும், தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர், சத்தியமாக போதிக்கிறவர். நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை. ஏன்னா ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது அது பிரகாரம் தான் இயேசு போதிக்கிறாரு. அப்ப நீ சத்தியம் நேர்ந்தவர், ஆண்டவர் சொன்னபடியே நீ போதிக்கிற. எவன் என்ன சொன்ன, பரிசேயர்களோ வேதபாரிகளோ எது சொன்னாலும் நீ கேட்க மாட்டேற. ஏன்னா உனக்கு ஆண்டவர் சொன்னதுதான், அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் நீ நடக்கிற, நீ நல்லவர் அப்படின்ட்டு சொல்றாரு. வந்து என்று அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? உனக்கு அவரோட சிந்தனை யோசனை கேட்கிறாரு, ஆலோசனை கேட்கிறாரு. நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன நினைக்கிறேன்னு கேட்கிறாரு. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? சீசர், அந்த எம்பரர், அந்த ராஜாவுக்கு நம்ம வரி கொடுக்கிறது. இப்போ மலேசியா அரசாங்கம், இந்த மலேசியா அரசாங்கம் நம்மளை வந்து சுக்காய் பண்ணா பார்த்தாங்க. நம்ம வேலை செஞ்சாக்கா இவ்வளோ வருமானம் இருந்தாக்கா நம்ம வரி கட்டி ஆகணும். அப்போ நம்ம கேட்குறோம், இந்த அரசாங்கத்துக்கு நான் வரி கொடுக்குறது, நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், என்னோட சம்பார்த்தனை, நான் இதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு நான் காசு கொடுக்குறது நியாயமானது தான் இந்த சூழ்நிலைங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமா? நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். நியாயமா இல்லையா அப்படின்ட்டு நீங்க பதில் கொடுங்க. உன்னோட யோசனை என்ன இது குறித்து? நாம் அந்த ராயனுக்கு என்னோட காசு, என்னோட சம்பார்த்தனை, நான் வரி கொடுக்கறது நியாயமா இல்லையாட்டு இயேசுவை இப்போ வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணுறாங்க. எப்படியாவது பிடிக்கணும் அந்த கேள்வியில் அப்படின்ட்டு கேட்கும்போது இயேசு அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு? இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, இயேசுக்கு தெரியும், ஏய் நீங்க பயங்கரவாதி, என்னை பிடிக்கிறதுக்காக தானே நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க, என்னை எப்படியாவது மாட்டி விடுறதுக்காக, சுத்தல் விடுறதுக்காக தானே இப்படி கேள்வி கேட்குறேன்ட்டு இயேசுக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவருக்கு அவருக்கு தெரியும் உன்னோட எண்ணம் என்னன்ட்டு. அப்புறம் மாயக்காரனே, நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? ஏன் என்னை சோதிக்கிற? வரி காசு எனக்கு காண்பியுங்கள் என்றார். ஓகே, நீங்க வரி கட்டுறீங்களா, அந்த காசு எனக்கு காட்டு அப்படின்ட்டு இயேசு கேட்கிறாரு. அப்ப இங்க என்ன நடக்குது? அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த வரி கட்டுற காசை வந்து இயேசுக்கு காட்டுறாங்க. இதோ இந்த காசுல தான் நான் வந்து ராயனுக்கு வரி கட்டுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அப்பொழுது அவர் இந்த சூரபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அப்ப அந்த காசு பாருங்க, நம்ம இதுல இருக்குதுல, நம்மளோட சில்லற காசுலாம் அதுல என்ன இருக்குது? இப்போ என்ன சாப்பிடுறது? அதுல சில இதுல வந்து லாயம் இருக்கும், புத்தி இதுலனாக்கா பாலிமண் இருக்கும், இல்லாத அகோமோட மூஞ்சி இருக்கும், அல்லது கவர்னர் ஒரு தாளில் வந்து கவர்னரோட மூஞ்சி இருக்கும். அந்த மாதிரி அந்த காசுல கூட அந்த சாப்பிட்டு இந்த முகம் இருக்குது. அது யாரோடதுன்ட்டு இயேசு கேட்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க? அதுக்கு ராயனுடையது என்றார்கள். ராயனோட, அது சீசரோட, அந்த கவர்னரோட, அந்த எம்பரரோட மூஞ்சி அது அப்படின்ட்டு இயேசுக்கு சொல்றாங்க. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதே ராயனுக்கு, ராயனுக்கு சீசர் அவரோட மூஞ்சி தானே இருக்கு, அப்ப இது அவனுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு இயேசு சொல்றாரு. அப்புறம் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த காசுல ராயனோட மூஞ்சி இருக்கு, அவனுக்கு வரி நீ கொடுக்க வேண்டியது நீ கொடுத்துரு, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியது நீ செலுத்து அப்படின்ட்டு இயேசு சொல்றாரு. இதுக்கு என்ன நடக்குது? அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள், ஓடி போயிட்டானுங்க. ஆனா எதிர்பார்க்கலாங்க, அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? பரிசேயர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? இயேசு என்ன சொல்லுவாரு? ஓகே, இது இந்த வரி கட்டுறது நியாயம் இல்லை, நீங்க கட்டாதுங்க அப்படின்ட்டு சொல்லுவாருன்ட்டு எதிர்பார்த்தார்கள் பரிசேயர்கள், இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள்.
ஏன்னா அவர்களுக்கு இந்த ரோமர் அதிகாரத்தை பிடிக்கல. இப்போ மலேசியா கவர்மெண்ட் நம்மளை பிடிக்கணும் போது இப்போ என்னை கேட்டாக்கா நீங்கள் கட்டாதுன்னு அப்படி சொன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகும். ஆசிரியர் சொல்கிற கட்ட வேணான்ட்டு என்னத்துக்கு நம்ம அவனை கட்டிக்கிட்டு அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணி, ஏன்னா உங்களுக்கு கஷ்டம்னா சம்பாதிச்ச காசு சும்மா அவனுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? இதே மலாய்க்கன் எல்லாருமா கட்டுறாங்க. சீனனுக்கு இந்தியனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, மலாய்க்கண்ணனுக்கு அவங்க வேறு மாதிரி கணக்கு பண்ணுவாங்க. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்குறாரு. புரியுதுங்களா? நீங்கள் இந்த வரி கட்டுறது நியாயமா இல்லைன்ட்டு இந்த பரிசெயர்கள் எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் கட்டாதுன்னு சொல்லுவாரு அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாரு. அப்படி நீங்கள் கட்டாதுன்னு சொன்னாக்கா இந்த ஏரோதியன்ஸ் இருந்தாங்க, அந்த ஏரோதோட அஸ்காரமும் இருந்தாங்க. அப்போ அவனுக்கு என்ன நினைப்பானுங்க, அப்போ இவர் ஏரோதுக்கு எதிர்ப்பாக கட்டாதுன்னு சொன்னார். அப்போ இது ஏரோதுக்கு அவமானம், அவருக்கு விரோதமாக ஒரு நடவடிக்கை இவர் செய்ய சொல்கிறாருன்ட்டு இயேசு கைது பண்ணிடுவாங்க. ஏன்னா இயேசு அங்கே அவங்களுடைய கட்டாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இயேசு மேலே நடவடிக்கை. அப்போ இந்த கேள்வியில் 2 விதமான காரியங்கள் அங்கே உண்டாகுது. இது இப்படி சொன்னாக்கா இப்படி மாட்டிக்குவார், அப்படி சொன்னாக்கா மாட்டிக்குவார். ஆனால் இயேசு கரெக்டாக சொன்னார். ராயனுக்கு சேர வேண்டியது ராயனுக்கு கொடுங்க, ஆண்டவருக்கு சேர வேண்டியது ஆண்டவருக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போ கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு அதுதான் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் ரோமர் அதிகாரத்துக்கு கீழே நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ரோமருக்கு கட்ட வேண்டியது அந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மலேசியா தேசத்தில் இருக்கிறீங்க, இந்த தேசம் அரசாங்கம் நடக்க வேண்டும்னாக்கா அதன் பிரகாரம் நீங்கள் கீழ்ப்படிந்து செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு. ஓகே, அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். அரசாங்கத்தை சட்டத்திட்டத்தை நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும். மலேசியா தேசத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அதன் பிரகாரம் நீங்கள் கீழ்ப்பட. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள். அப்போ ஆண்டவருக்கு என்ன? ஆண்டவர் உங்களுக்கு காசு தான் எதிர்பார்க்கல. அங்கே ராயனுக்கு காசு தான், வரி பணம் நீங்கள் பணத்தின் மூலியமாக கட்டணும். ஆனால் ஆண்டவர் கேட்குறது உங்களோட பணத்தை மட்டும் அல்ல, உங்களோட ஊழியத்தை ஆண்டவருக்குன்ட்டு உங்களோட இருதயத்தை, உங்களோட செயல்கள், உங்களோட ஊழியம் தான் ஆண்டவர் இங்கே கேட்குறார். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை நீங்கள் ஆண்டவர் சொன்னார்ல, என்னோட சுவிசேஷத்தை நீங்கள் போய் அறிவிங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கேட்குறார். ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறத வீடு சொத்து எல்லாம் வித்துட்டு எனக்கு கொடுங்க ஆண்டவர் கேட்குறாங்க. அவரோட ஊழியத்தை நீங்கள் செய்வர்களாக காணப்படும். ஆண்டவர் செலுத்த வேண்டியதை நீங்கள் செலுத்தணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் நீங்கள் செய்ய வேண்டும். அநேகருக்கு நீங்கள் உங்களோட ஆண்டவரோட அன்பு நீங்கள் காணப்படணும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோட அந்த தன்மைகள் உங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை தான் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் மூலியமாக அவருடைய ஊழியங்கள் நடக்க வேண்டும், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களோட. ஆண்டவர் செலுத்த வேண்டியது, ஆண்டவரோட பங்கு நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சுதான் ஆகணும். இது குறித்து நாம் இப்போது நிருப பகுதியை கொஞ்சம் தியானத்தை பார்ப்போம். சுவிசேஷ நிருப பகுதியில் பவுலானவர் ஆண்டவர் சொன்ன காரியத்தை குறித்து இன்னும் அதிகமாக விளக்கமாக சொல்கிறார். ரோமர் 13:7-8 வாசிக்க கேட்கலாம். பவுல் இது குறித்து என்ன சொல்கிறார்? ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டியது கடமைகளை செலுத்துங்கள். யாருக்கிட்டாவது எந்த கடன் நீங்க வைக்காதுங்க, அந்த கடன் நீங்க செலுத்துங்க. ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது நீங்க கடன் வாங்குறீங்க, புரியுதுங்களா? அப்ப அவன் உனக்கு உதவி செய்யலாம். அப்ப மீண்டும் அந்த கடனை நீங்க கொடுத்துடணும். அது நீங்க ஏமாற்றக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றாரு. நீங்க கொடுக்க வேண்டியது நீங்க கொடுங்க. அது தொடர்ந்து அதுக்கு விளக்கமா பவுல் என்ன சொல்றார்? எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், அந்த வரியும் எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ தீமையா தீவையா ஓகே ரெவென்யூஸ் வருமானம் ஓகே அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். அவனுக்கு பயப்படுங்கள்.
எவனை கனம் பண்ண வேண்டியதோ எவனை கனம் பண்ண வேண்டுமோ அவனை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுங்க. ஆண்டவர் பவுல் பாருங்க இது குறித்து விளக்கமாக சொல்றார். உங்களோட வரி ஓகே, உதாரணத்துக்கு நம்ம கவர்மெண்ட் இப்போ நம்மளோட சுக்காய் பிந்து, சுக்காய் தானா, நிறைய டெக்ஸஸ் இருக்குது பாருங்க. இதெல்லாம் நம்ம ஜிஎஸ்டி, எஸ்எஸ்டி என்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கட்டி ஆகணும். ஏன்னா அரசாங்கம் இந்த வரி எதுக்கு கேட்குறாங்க? உங்கள் நன்மைக்காக தான் கேட்குறாங்க. இந்த நாட்டில் வளர்ச்சி அடைய வேண்டும்னாக்கா நீங்கள் வரி கட்டி ஆகணும். உங்களோட வரியின் மூலிமா தான் அவர்களுக்கு அரசாங்கம் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் உங்கள் நன்மைகளுக்காக தான். நீங்கள் சிக்காக இருக்கும்போது, எமர்ஜென்சி இருக்கும்போது உங்களுக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு இடம் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் அரசாங்கம் சலுகை கொடுக்குது. உங்களை எல்லாத்தையும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா எல்லாரும் ஃப்ரீ தான், மினிமம் சார்ஜஸ் தான் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ இதெல்லாம் உங்களோட வரி காசுலேருந்து தான் கட்டப்பட்டிருக்குது. இப்போ ரோட்டில் நீங்கள் அழகாக போயிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ரோட் டேக்ஸ் கட்டணும் தானே ஒரு ரோடு நல்லா ரிப்பேர் பண்ணி கட்ட முடியும். அதுக்காக தான் அந்த டேக்ஸு கேட்குறாங்க. அந்த டேக்ஸு நீங்கள் கட்டினா தான் ரோடு ஆகணும். இல்லைனாக்கா நம்ம போகிற ரோடு அங்கங்கே பார்த்தா புளியாக இருக்கும், தாறு போடாமல் இருக்கும். சரிங்களா? அது அந்த நம்ம கட்டுற காசுலேருந்து தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அந்த தேசம், அந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டுமா, நல்லா இருக்க வேண்டும்னாக்கா நீங்கள் வரி கட்டி ஆகணும். நீங்கள் கட்டுற வரி மூலிமா தான் அரசாங்கம் ஊழியக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமாவா இல்லையா? நீங்கள் வரி கட்டலைனாக்கா அரசாங்கத்தை எங்கேருந்து காசு வரும்போது? அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ராயனுக்கு வேண்டியது நீ ராயனுக்கு கொடுத்தாகணும். அப்போ தான் அவனுங்க அந்த தேசத்துக்கு கொடுக்க நான் சலுகை செய்வேன். அதே போல் மலேசியா தேசத்தில் உங்களை வைத்திருக்கிறார் குடிமகனாக. உங்களுக்கு அந்த வரி கட்ட சொல்கிறாருனாக்கா அவருக்கு உங்களோட நன்மைக்காக தான், உங்கள் பிள்ளைகளோட நன்மைக்காக தான். உங்களோட ஸ்கூலு கட்டுறாரு, உங்கள் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக தான் கட்டுறாரு பாருங்க. இதெல்லாம் கட்ட வேண்டும்னாக்கா நீங்கள் வரி கட்டி ஆகணும். நீங்கள் வரி கட்டலைனாக்கா அவங்க எங்கேருந்து காசு. ஆனால் சில சமயத்தில் தப்பான அரசியல்வாதிகள் நம்ம வரி கட்டின காசு திரும்பி போகிறாங்க. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அதுக்கு நியாயத்தை இருக்க போகிறது ஆண்டவர். அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறது ஆண்டவர். நம்ம போயிட்டு அதை போயிட்டு இப்போ கொடி பிடிச்சிக்கிட்டு செய்ய முடியாது. கிறிஸ்தவர்களாக நம்ம அதை செய்யக்கூடாது. கிறிஸ்தவர்களாக நம்மளோட கடமைகள் செய்துட்டு ஆண்டவர் சொல்கிறார்ல, இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன், உங்களுக்கு நான் செயல்படுத்துவேன். ஆக நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் செய்யணும். வரி கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இப்போ நம்மளோட இந்த சட்டம் இந்த தேசத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னாக்கா அதுக்குன்ட்டு சில போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட், இவங்கெல்லாம் அந்த சட்டம் பிரகாரம் எல்லாம் நடக்கணும். இந்த தேசம் சமாதானமாக இருக்கணுன்றதுக்காக அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோட கடமைகள் சேரும். அப்போ நீங்கள் அவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அதுதான் சொல்கிறாரு பவுல். மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் மரியாதை கொடுத்தாகணும். அவங்களை புகழ வேண்டிய இடத்துல நீங்கள் புகழ்ந்தாகணும். இப்போ அரசியல்வாதிகளுக்கு நம்ம இருக்கிறாங்க பாருங்க, அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு, ஆனால் நீங்கள் அவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டிய இடத்துல நீங்கள் அவனுக்கு கனம் பண்ண வேண்டும். அப்போ தான் அவனுக்கு நம்மளுக்காக தான் அரசியல்வாதி பார்க்க போனாக்கா மக்களுக்காக தான் அவங்களுக்கு அவனுடைய கடமைகள் செய்யும். சில அரசியல்வாதிகள் திருடர்களாக இருக்கிறாங்க, ஆனால் லஞ்சம் வாங்குறவங்களா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அது குறித்து நீங்கள் கவலைப்படாதன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நாட்டுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும், இந்த நாட்டுக்காக நீங்கள் செயல்படுத்த வேண்டும், இந்த நாட்டுக்காக நீங்கள் வரி கொடுக்க வேண்டும். இது எல்லாம் உங்களோட கடமைன்னு ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல், அன்பு கூறுவது கடமை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன் படாதிருங்கள். அன்பு செலுத்துறதுல நீங்க குறவாம இருங்க. அதுதான் அன்பு. நீங்க அன்புள்ளவராக இருக்கணும். ஆண்டவர் அன்பு உள்ளது. அன்பு செலுத்துறதுல உங்களோட குறைகள் வைக்காதுங்க. ஒருவர் மேல நீங்க அன்பு செலுத்துங்க. ஒரு தேவை இருக்குதா, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, அவர் மேலே நீங்கள் இறக்கம் பட்டு அவர் மேலே நீங்கள் அன்பு செலுத்தி அவரோட தேவைகளை நீங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு. இந்த தேவைகள், இந்த அன்பு நீங்கள் செலுத்தினாக்கா யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் த லா. ஆண்டவர் ஆங்கிலத்தில் அப்படி சொல்லுங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்ப நீங்க செய்ய வேண்டியது அன்பு செலுத்துவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த அன்புல மட்டும் நீங்கள் எப்போதும் யாருக்கும் குறை வைக்காதபடியாக காணப்பட வேண்டும். அன்புள்ள மனிதன், கர்த்தர் இயேசு அன்புள்ள தேவனாக இருந்தார், இரக்கமுள்ள தேவனாக. எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ தொல்லைகள் இருந்தாலும் ஆண்டவர் அன்புல குறைந்த தேவனாக. ஆண்டவரோட அன்பு உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த அன்பு, ஆண்டவரோட அன்பு உங்களிடத்தில் வெளிப்படும் போது நீங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. யூ ஆர் ஃபுல்ஃபில்லிங் த லா அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். முக்கியமாக கடன் யார்கிட்ட கொடுக்கும்போது எப்படியாவது கட்டி முடிச்சுங்க. புரியுதுங்களா? மற்றவங்க மேலே ஏமாற்ற வேணாம். ஏன்னா இதுதான் சொல்கிறாங்க, சயா புக்கான் அல்லோம் சயா தொலோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தேவைன்ற போது வட்டிக்காரனை போயிட்டு நம்ம ஏதாவது கதை சொல்லி அவன்கிட்ட காசு வாங்கிக்கிறோம் வட்டிக்கு. அவன் 5 காசுன்னுவான், ஓகே 10 காசுன்னுவான், ஒரே சய மிஸ்தி பாயா அப்படின்னுவான். அப்போ அந்த காசு வாங்கி நம்ம பயன்படுத்துறது திருப்பி கொடுக்கும்போது நம்மளுக்கு தரடியில் பாஸ் அப்படின்னுவோம். அப்போ அந்த காசு அவன் வாங்கிறதுக்கு நம்மகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பான். நம்ம அவன்கிட்ட வாங்கும்போது நம்ம கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அவன் நம்மகிட்ட வாங்கும்போது அவன் நம்ம வீட்டில் வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பான், கவிக்கிட்டு இருப்பான், நம்ம கொடுக்காம. அப்போ வேறு வழி இல்லாமல் சிலருக்கு வந்து ரவுடி தவணை பண்ணுவானுங்க, வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணுவானுங்க, சாட் அடிப்பானுங்க, அடிக்கிறது உண்டு, மிரட்டுறது உண்டு, கொலை மிரட்டல். இந்த சூழ்நிலைக்குலாம் நீங்கள் போகக்கூடாது. கிறிஸ்துவர்களாக ஆண்டவரோட பிள்ளையாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாதுன்ட்டு ஆண்டோட நீங்கள் சொல்கிறோம். நீங்கள் நாட்டுக்கு எப்படி உண்மையாக அந்த நாட்டு நல்லா இருக்கணும் வேணுன்றாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் வேணும்னாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நீங்கள் செய்ய வேணும். அதுதான் பவுலும் சொல்கிறாங்க. எங்கெங்கே வரி இருக்குதோ அந்த வரிகளெல்லாம் கட்டுங்க. ஏன்னா அந்த வரிகள்னால தான் இந்த நாட்டு நல்லா இருக்கும். இந்த நாடு நல்லா இருக்கிறதுனாக்க நீங்களும் நல்லா இருக்குங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கும். ஆனால் இடையில திருடனுங்க இருக்கிறானுங்க, அவங்க ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம போயிட்டு அதுக்குள்ள கொடி பிடிச்சிட்டு இருக்க வேணாம். அது கிறிஸ்தவத்துவம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அன்பு தான் நம்மளுக்கு எதிர்பார்க்குறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இந்த 3 அதிகாரத்தையும் நீங்கள் வாசிங்க. இந்த தேசம் தான் நம்ம தேசம், இதுதான் நம்ம ஊர். ஆண்டவர் நம்ம அவர் வருகின் வரைக்கும் நம்ம இந்த தேசத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவர் வருகின் காலத்துக்கு நம்மளுக்கு நிரந்தரம் இல்லம் பரலோகம். அப்போ ஆண்டவர் நம்மளை எடுத்துக்கொள்வார். அந்த தேசம் தான் நம்மளுக்கு. அது வரைக்கும் நாம் ஆண்டவர் சொல்கிறார், இது இந்த பூமிக்கு நீங்கள் உண்மையாக, நான் வருகிற வரைக்கும் நீங்கள் சாட்சியாக இந்த பூமியில் இருங்க. இது நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுத்துவதாக. நீங்கள் நான் நினைக்கிறது போல எங்கேயாவது ஓடி போயிட்டு அந்த எண்ணம் இருந்தாக்கா மனமாறுங்க. ஆண்டவர் இந்த வசந்தம் பார்த்து என்னையே சிந்திக்க வச்சுட்டாரு. அது சரி, நானும் போயிட்டு தப்பாக போயிட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், முடிஞ்சாக்க ஓடி போயிருக்கேன்டா அப்படின்னு இந்த தேசத்துக்கு. பட் தீங்க அப்படி இந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இதுதான் உங்கள் பூமி. பாபிலோனுக்கு இஸ்ரேல் மக்கள் நடக்கும்போது சொல்கிறார், இதுதான் பூமி, இதில் நீ வாழ்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக வாழ, இந்த நாட்டுக்காக நீ ஜெபம் பண்ணு, இந்த நாட்டை முன்னேறதுக்காக நீ முயற்சி பண்ணி வேலை செய்ய. அதே போல் இந்த மலேசிய தேசத்தில் அக்கறைகள் அநியாயங்கள் நடந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்ந்து ஆண்டவர் கொடுத்த அந்த கடமைகள் நம்மளோட பொறுப்பு, அது செய்வோமாக. இது பார்த்தாது அவனுங்க திருந்துவானுங்க. எவ்வளோதான் அடித்தாலும் என்ன பண்ணாது, எவ்வளோதான் அடித்தாலும் இது ரொம்ப நல்லவங்க அப்படி குத்தினாலும் இந்த மாதிரி நம்மளை எவ்வளோதான் சோதிக்கப்பட்டாலும் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அது நம்ம மூலியமாக வெளிப்பட வேண்டும். பிரியமானவரை, இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவதற்காக ஆண்டவரோட வார்த்தையில் தொடர்ந்து நீங்கள் விசுவாசமாக செயல்படுத்த கர்த்தருடைய ஜெபம் செய்யுங்கள். நல்ல ஆண்டவராக இயேசுவே, இந்த நாளை நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோட விசுவாசத்தை இந்த நாளிலே சோதிக்கப்படும் போது ஆண்டவர் தவிர எங்களோட விசுவாசம் வேறு இல்லை. எங்களோட அஸ்திபாரம், எங்களோட விசுவாசத்தின் அஸ்திபாரம் தேவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபாரத்தில் ஆண்டவர் மேலே நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கையாக இருக்க, பலனாக இருக்க கர்த்தரை எங்களை வழிநடத்தும். எந்த ஒரு சோதனைக்குள் பிரச்சனைக்குள்ள நாங்கள் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படைய வேண்டும். நாங்கள் செலுத்த வேண்டிய கடன்களை எல்லாத்தையும் ஆண்டவர் செலுத்த எங்களுக்கு நீர் ஒத்தாசையாக இருந்து, எங்களுக்கு போதுமானவர்களாக இருந்து எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதித்து நடத்தும். கர்த்தர் நீ நல்லவர், நீ பெரியவர். இந்த நாளிலே வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதெல்லாம் எங்கள் ஜீவனோட இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
நன்றி. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுத்த வார்த்தைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. வாங்க கேமரா பண்ணுவோம். இப்போது நாம் காணிக்கை செலுத்துவோமாக. காணிக்கை